உதவியால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய அல் அதபுல் முஃப்ரத் என்ற இந்த நபிமொழி தொகுப்பை நாம் படித்து வருகின்றோம். அந்த வகையில் சென்ற வகுப்புகளில் 18 ஹதீஸ்ல படிச்சிருக்கிறோம். 18 ஹதீஸ்ல ஹதீஸ் அசர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரம் வர்ணனைகள், அதே மாதிரி சஹாபாக்களுடைய அசர் சம்பந்தமாகவும் படிச்சுட்டு வரோம். நாங்க இதுவரைக்கும் 18 படிச்சிருக்கிறோம். ஆனால் மொத்த ஹதீஸ் என்று வரும்பொழுது 24. அதுல அதபுல் முஃப்ரத்ல 24 செய்தி வந்திருக்கும். அதுல லைஃபானது நம்ம விட்டுட்டோம், பலவீனமானது. இப்ப சஹீஹான 19வது ஹதீஸ், நேரடியாக ரிவாயத்துக்குள்ள வர ஹதீஸுக்குள்ள 19வது ஹதீஸ். قال حدثنا قال الإمام البخاري رحمه الله قال حدثنا الحميدي قال حدثنا ابن عيينة قال حدثنا هشام بن عروة قال أخبرني أبي قال أخبرتني أسماء بنت أبي بكر قالت أتتني أمي راغبة في عهد النبي صلى الله عليه وسلم فسألت النبي صلى الله عليه وسلم أسلها قال نعم قال ابن عيينة فأنزل الله عز وجل فيها لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين. இந்த செய்தி நீங்க பாருங்க, 19வது செய்தி. இதுல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதுல ஹதஸனா அல்-ஹுமைதி வர அறிவிப்பு. ஹுமைதி வந்து அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர், இமாம் புகாரியுடைய ஒரு ஆசிரியர். புகாரி முதலாவது ஹதீஸ் இவருடைய ஹதீஸ் தான். قال حدثنا الحميدي انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى. அவர் ஹுமைதிங்கிறவர் வந்து இமாம் புகாரியுடைய ஒரு ஆசிரியர். புகாரியுடைய முதலாவது ஹதீஸ் இதுதான் எழுதியிருக்கிற இவருடைய ஹதீஸ். இப்ப இந்த அறிவிப்பாளர் வரிசையில ஹதஸனா இப்னு உயைனா. இப்னு உயைனா யாரு பேர் என்ன? ஏன்னா பின்னுக்கு அவரை பத்தி ஒரு விஷயம் வருது. இப்னு உயைனா ரெண்டு சுஃபியானி, ஒன்று சுஃபியான் அத்-தௌரி, இன்னொரு சுஃபியான் இப்னு உயைனா. ரெண்டு பேருமே முஹத்திஸ், ஃபகீஹ், மிகப்பெரிய அறிஞர்கள். ரைட், இப்ப பாருங்க. அன் அஸ்மா பின்த் அபி பக்ரின் ரலியல்லாஹு அன்ஹா قالت அஸ்மா பின்த் அபி பக்ர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அதத்னி உம்மி ராகிபா, என் உம்மா வந்தால் ராகிபத்தன் ஃபி அஹ்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்ன சந்திச்சு என்னோட நல்ல முறையில உறவாடணும் என்று சொல்லி அவங்க வந்தாங்க. ஆனால் அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றி இருக்க இல்லை. அதான் கேட்கிறாங்க. இப்ப தலைப்பு என்ன? பாபு பிர்ருல் வாலித் அல் முஷ்ரிக். பாபு பிர்ருல் வாலித் அல் முஷ்ரிக். இணை வைக்கக்கூடிய ஒரு தாய் தந்தையரோட நம்ம உறவு பாராட்டலாமா? அதாவது இணை வைக்கக்கூடிய, ஷிர்க் செய்யக்கூடிய தாய் தந்தையர்களோடு நம்ம உறவை சேர்ந்து வாழலாமா? இந்த தலைப்புகளை தான் சென்ற அந்த ஹதீஸை நம்ம பார்த்தோம். அந்த சாதி நபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பை பார்த்துட்டு இப்ப நாங்க வந்து அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய செய்தியை நம்ம பார்க்கணும். இப்ப அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இங்க இந்த ஹதீஸ் வந்து அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்னுடைய தாய் என்னை சந்திக்க வேண்டும், என்னோடு நல்ல முறையில உறவு பாராட்டணும் என்று சொல்லி என்ன சந்திக்க வர நேரம் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், அசிலுஹா, நான் சேர்ந்து வாழவா? அப்படி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அப்ப கால நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஆம் என்று சொன்னாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் என்றால், ஒரு ஷிர்க் செய்யக்கூடிய முஷ்ரிக்கான ஒரு தாய் தந்தையாக இருந்தாலும் கூட நல்ல விதத்தில் என்ன செய்யலாம்? குடும்ப உறவில் சேர்ந்து வாழலாம். அவர்களுக்கு அந்த ஷிர்க்குடைய விஷயத்திலேயோ பாவத்திலேயோ அவர்களுக்கு கட்டுப்பட்டு விடக்கூடாது. நல்ல முறையில் என்ன செய்யலாம்? சேர்ந்து வாழலாம் என்பதைத்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த தலைப்புகள், இந்த ஹதீஸ், இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். இப்ப இது ஒரு விஷயம். இப்ப வேற அறிவிப்புகள்ல இதுல வந்து என்ன சேர்ந்து வாழணும் என்றுதான் வாழாங்கன்னு இருக்குது. ராகிபன்னா என்ன? ரகிப என்றால் சேர்ந்து வாழறது. சேர்ந்து வாழணும்னா அந்த ஆசையோடு, ரகிபன்னா ஆசையோடு வாழுது, ரகிப ஃபீ ஆசையோடு வாழாங்க. அப்ப அந்த ஒரு பெண்மணி அந்த நிலையில வரும்பொழுது நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், நான் சேர்ந்து வாழவா? ஏன்னா வேற அறிவிப்புகள், பல அறிவிப்புகள்ல வருது அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்ல, காபிரான இல்ல, முஷ்ரிக்கான இல்ல, வாழாங்கன்னு சொல்லி. இப்ப கால இப்னு உயைனா, புத்தகம் வச்சிருக்கிறவங்களுக்கு அதுல போட்டிருக்கும், பார்த்தா வழங்கும். கால இப்னு உயைனா. இப்ப இப்னு உயைனா யாரு? சுஃபியான் இப்னு உயைனா. அப்ப அறிவிப்பாளர் வரிசையில் வர சுஃபியான் இப்னு உயைனா சொல்றாரு, ஃபஅன்ஸலல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஃபீஹா, இவங்களோட விஷயத்துல தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கினான். சூரா அல்-முத்தஹினாவுடைய 8வது வசனம். லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன
லம் யுகாத்திலுக்கும் ஃபித் தீன், அந்த வசனத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹ் தஆலா லா யன்ஹாகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்யவில்லை, அனில்லதீன லம் யுகாத்திலுக்கும் ஃபித் தீன், மார்க்க விஷயத்துல உங்களோடு போராடாம, வலம் யக்ருஜூக்கும் மின் தியாரிக்கும், வீட்டை விட்டு உங்களை வெளியேற்றாமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, காஃபிர்களாக இருக்கிறாங்க, அப்படி இருக்கக்கூடியவர்களோடு நீங்கள் அந்தவரூஹும் வதுக்ஸிது இலைஹிம், நல்ல முறையில் நடந்து கொள்வது, அவர்களோடு நீதமாக செயல்படுவதை அல்லாஹ் லா யன்ஹாக்கும் உங்களுக்கு தடை செய்யவில்லை. முதலாவது வச்சு பார்க்கணும். இடையில வர விஷயம், இந்த விஷயம் இருந்தால் அவங்க உங்களை விட்டு விட்டு வெளியேற்ற இல்லை, அதே மாதிரி உங்களுக்கு மார்க்க விஷயத்தில் உங்களோட போரிடவில்லை, உங்களை வீட்டை விட்டு வெளியேற்றவில்லை என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களோடு நல்ல முறையில உறவாடுவதையும் அவர்களுக்கு உபகாரம் செய்வதையும் நீதமாக செயல்படுவதையும் அல்லாஹ் தடுக்கவில்லை. இன்னல்லாஹு யுஹிப்புல் முக்ஸிதீன், அல்லாஹ் தஆலா நீதியாக செயல்படுவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். இது இவர்களுடைய விஷயத்தில் இறங்கியதாக சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இதுதான் ஸஹீஹ் அல்-அதப் முஃபரதியுடைய 19வது செய்தி. அடுத்ததாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி عن ابن عمر قال رأى عمر رضي الله عنه حلة سيرا. இந்த அறிவிப்பாளர் செய்ய பாருங்க. قال حدثنا موسى قال حدثنا عبد العزيز بن مسلم عن عبد الله بن دينار قال سمعت ابن عمر يقول رأى عمر رضي الله عنه حلة سيرا تباع فقال يا رسول الله ابتع هذه فالبسها يوم الجمعة وإذا جاءك الوفود قال إنما يلبس هذه من لا خلاق له. فأتي النبي صلى الله عليه وسلم منها بحلل فأرسل إلى عمر بحلة فقال كيف ألبسها وقد قلت فيها ما قلت؟ قال إني لم أعتكها لتلبسها ولكن تبيعها أو تكسوها. فأرسل بها عمر إلى أخي له من أهل مكة قبل أن يسلم. 92036. கவனிங்க. அப்ப இந்த ஹதீஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ் பாருங்க. ரஆ உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹுல்லத்தன் சியரா, கோடு போடப்பட்ட பட்டாடை அங்கி ஹுல்லா. இத உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, துபா விற்கப்படுவதை பார்த்தாங்க. ஹுல்லா சியரா, சியரானா என்ன, கோடு போடப்பட்ட, ஹுல்லானா அங்கி. அத உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, விற்கப்பட்டு கொண்டிருக்கு. ஃபகால யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, இதை நீங்க வாங்கி தல்பஸா யௌமல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை இதை உடுத்தலாம், வெள்ளிக்கிழமை இதை நீங்க விடுத்துங்க உடுத்துங்க. வைதா ஜாஅல் வஃபூத், தூதுக்குழுக்கள் வந்தால் நீங்க உடுத்துங்க. இப்ப இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. அதாவது ஒன்று, வெள்ளிக்கிழமை இப்ப நிறைய வெள்ளை ஆடை உடுத்துவாங்க, சில ஆட்கள் கலர் கலரா உடுத்துவாங்க, அதெல்லாம் தடை கிடையாது. இப்ப யாரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கோடு போடப்பட்ட ஆடைய நீங்க வெள்ளிக்கிழமைக்கு உடுத்தலாம், புரியுதா? ரெண்டாவது, தூதுக்குழுக்கள் வார நேரம் நீங்க உடுத்தலாம். அப்படின்னா மக்கள் கொஞ்சம் சந்திக்க வார நேரம், அப்ப அழகா இருக்கணும், மக்களை சந்திக்க போறோம், அழகா இருக்கணும்ங்கிறது இந்த ஹதீஸ் ஒழுக்கங்கிறது அடிப்படையில் சொல்லுது. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலைப்பு, சஹீஹ் புகாரில ஒரு தலைப்பு போட்டிருக்கேன், பாபு அத்தஜம்முல் லில், தூதுக்குழுக்கள் வந்தால் அழகாகிக் கொள்வது என்று தலைப்பு போட்டே ஹதீஸில் எழுதியிருக்கிறாங்க சஹீஹ் புகாரில. இதுல இந்த செய்தி வருது, வேற பல அறிவிப்புகளும் வருது. அப்ப பாருங்க, அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க இந்த அழகான ஆடை, ஆனா இது ஒரு விஷயம் என்னன்னா இது பட்டாடை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னமா யல்பஸ் ஹாதி மல்லா ஹலாக லஹு, அதாவது யாருக்கு நட்பேர் இல்லையோ, அதாவது யாருக்கு மறுமையில நட்பேர் இல்லையோ அவர்தான் இந்த உலகத்துல இதை அணிவார். இந்த உலகத்துல அணியக்கூடியது ஹராம், தடுக்கப்பட்டிருக்கு. இதை மறுமையில யாருக்கு நட்பர் ஹலாக லஹு, அவருக்கு நட்பேர் இல்லையோ அவர் தான் என்ன செய்வார், இந்த உலகத்துல இதை அணிவார்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். அப்ப இதுல ரெண்டு விஷயம் அந்த ஹதீஸ்ல முதலாவது பாதியில வருது, ரெண்டாவது அவங்க விளங்கப்படுத்துறாங்க, சொல்லி போட்டு சொன்னாங்க. இப்ப திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபௌதிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்ஹா பிஹுலல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய அங்கிகள், நிறைய ஆடைகள் கொண்டு வரப்பட்டது, கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு கொடுக்கப்பட்டது. இப்ப ஃபஅர்ஸல இலா உமர் பிஹுல்லா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு Dress அனுப்புனாங்க, ஒரு அங்கி அனுப்புனாங்க. ஃபகால கைஃப அல்பஸுஹா வகத் குல்த ஃபியா மா குல்த, நீங்க இப்படி எல்லாம் சொல்லி போட்டு திரும்ப எனக்கு தந்த நான் எப்படி இதை உடுத்துறது, நீங்க சொல்றதெல்லாம் சொல்லி போட்டு இன்னமா அல்பஸு ஹாதி மல்லா ஹலாக லஹு,
அப்படியெல்லாம் சொல்லி போட்டு இப்ப நீங்க எனக்கே தந்து நான் எப்படி கொடுத்துறது, அதுதான் அந்த ஹதீஸ் அர்த்தம். அப்ப குல்தஃபியா மா குல்த சொல்றதுல சொல்லி போட்டு நான் எப்படி அணிகிறது அப்படின்னாங்க. கால ரசூல் சொன்னாங்க இன்னி லம் உத்திகஹ லிதல்பிஸஹா, நான் உங்களுக்கு தந்தது, நான் தந்ததெல்லாம் நீங்க போடணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நான் தந்தது உங்களுக்கு நீங்க அணிறதுக்காக நான் தர இல்லை. வலாக்கின் தபிஅஹா அவ் தக்ஸுஹா, நீங்க இதை என்ன செய்யலாம், விற்கலாம், அல்லது உங்களோட பெண்களுக்கு வேற யாருக்காவது என்ன செய்யலாம், அணிவிக்கலாம். அதுதான் நான் தந்தேன். அப்ப இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, ஃபஅர்ஸல பிஹா உமர் இலா அஹில்லஹு மின் அஹ்லி மக்கா, மக்காவில் இருக்கக்கூடிய அவருடைய சகோதரருக்கு அதை அனுப்பினார். கபல யுஸ்லிம், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை, அவர் இஸ்லாத்துல இல்ல, அவருக்கு என்ன செஞ்சாரு, அனுப்பிவிட்டார். அதாவது அவருக்கு ரசூல் என்ன சொன்னாங்க, நீங்க அணியாதீங்க, உங்களுக்கு அணிய கூடாது, முஸ்லிம்கள் இது கூடாது என்று சொன்ன பொழுது, வேற யாருக்காவது அணிவீங்க அப்படின்னு சொன்ன பொழுதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் இருக்கக்கூடிய அவருடைய சகோதரர் ஒருவருக்கு இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொள்ள இல்லை அந்த நேரத்துல, அப்ப அவருக்கு அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லி வருது. அப்ப இந்த தலைப்புக்கும் இந்த ஹதீஸுக்கும் தலைப்புக்கு என்ன சம்பந்தம்? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொதுவாகவே இப்ப பாருங்க, இந்த பாப் பிர்ருல் வாலிதல் முஷ்ரிக், பெற்றோர்கள் முஷ்ரிக்கா இருந்தா அவங்கள சேர்ந்து வாழ்றது, அதான் தலைப்பு. இப்ப இதுல எங்க பெற்றோர்கள் சம்பந்தமா இருக்குது? யாரும் சொல்லுங்க. இப்ப அந்த தலைப்புகளை தான் இந்த ஹதீஸ் சொல்லி இருக்கிறாங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப இந்த ஹதீஸ்ல எப்படி நீங்க இத பெற்றோர்கள் சொல்லி கண்டுபிடிக்கிறீங்க? சம்மதம் வரணுமே. சகோதரர்கள் தாய் முஸ்லிமா இல்ல, எப்படி முஸ்லிம் அவங்க சகோதரருக்கு அனுப்புனது அவருக்கு சகோதரன்னா, அப்ப அவங்களுடைய தாய் முஸ்லிமா இல்ல, அவருக்கு அஹில்லஹு மின் அஹ்லி மக்கா கபல யுஸ்லிம், அவருக்கு தான் அனுப்புறாரு, சகோதரருக்கு தான். அது யாருக்கு போறது நமக்கு இப்ப இந்த விஷயம் இல்லை. வேற யாராவது சொல்ல முடியுங்களா? இதுல ரெண்டு விஷயம். ஒன்று, இந்த ஹதீஸ்ல இந்த வலாக்கின் தபிஅஹா அவ் தக்ஸுஹா இதான் தக்ஸுஹா, வலாக்கின் தபிஅஹா அவ் தக்ஸுஹா இந்த பகுதி இதானே, அந்த அணிவிக்கிறதுக்குள்ள உம்மா கூட அணிக்கிறாங்க, பாப்பா கூட அணிக்கிறாங்க. இவர் செஞ்ச வேலைதான் வந்திருக்கு பின்னுக்கு. இப்ப இந்த இடத்துல இதை வித்து போட்டு அதுல கிரயத்தை என்ன செய்யலாம், பெற்றோர்களுக்கு செலவழிக்கலாம், அல்லது அவர் பெற்றோர்கள் தாய்க்கு அணிவிக்கலாம். குறிப்பா பட்டாடை பெண்களுக்கு கொடுக்கலாம் தானே, மனைவி மாதிரி என்ன கொடுக்கலாம். ரெண்டாவது, ஒரு சகோதரனை சேர்ந்து வாழ்றது, இது உறவின் அடிப்படையில் இருந்தால் ஒரு சகோதரனை சேர்ந்து வாழ்றது, அது அடுத்த பகுதி, தாய் தந்தைக்கு போறோம் சகோதரர்களை சேர்ந்து வாழணும் அடுத்த பகுதியை கூட என்ன செய்யலாம், சுட்டி காட்டி இருக்கலாம் என்ற பல விஷயங்கள் இதுல பார்த்துக் கொள்ளலாம். அப்ப இதுல நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, பொதுவாகவே அந்த பெற்றோர்கள் அடிப்படையில் அவர்கள் முஷ்ரிக்கா சேர்ந்து வாழ்றது, அப்ப சகோதரர்களை சேர்ந்து வாழலாம் என்பது மறைமுகமாக என்ன செய்யறாங்க, ஒரு தனியான தலைப்பா போடாம இதுக்குள்ள என்ன செய்யலாம் கொண்டு வராங்க என்ற கருத்தை எடுத்துக்கொள்ளலாம். அல்லது அணிவிக்கிற என்ற பகுதிக்குள்ள தாய்க்கு என்ன செஞ்சிருக்கலாம், அவர்கள் அணிவிச்சிருக்கலாம் என்ற அனுமதி கொடுத்தாங்க தானே, அந்த ஒரு வார்த்தையில நம்ம என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த தலைப்பு பெரிய இந்த 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 பாபு, அதாவது 11 சஹீஹ் அல்-முஃபரத்ல, சஹீஹ் அல்-முஃபரத்ல 11, அதபுல் முஃபரத்ல 13, இந்த இப்ப நம்ம பார்த்தது. அடுத்தது 12, 14. 12வது தலைப்பு பாருங்க, பாபு லா யசுப் வாலிதைஹி, பாபு லா யசுப் வாலிதைஹி, பெற்றோர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, ஏசக்கூடாது, பெற்றோர்களுக்கு ஏசக்கூடாது என்பது தலைப்பு. இப்ப பாருங்க இந்த ஹதீஸை பாருங்க. قال حدثنا محمد بن كثير قال اخبرنا سفيان قال حدثني سعد بن ابراهيم عن حميد بن عبد الرحمن عن عبد الله بن عمرو قال قال النبي صلى الله عليه وسلم من الكبائر ان يشتم الرجل والديه فقالوا كيف يشتم قال يشتم الرجل فيشتم اباه وامه. இந்த ஹதீஸை பாருங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மினல் கபாயிர் அப்படின்னா என்ன, பெரும் பாவங்களில் இருந்தும் உள்ளதுதான், ஐயஸ்தும ரஜுல் வாலிதை, ஒரு மனிதன் தன்னுடைய வாப்பா உம்மா பெற்றோர்களுக்கு ஏசுவது, சத்தமண்டா ஏசுவது, சப்ப ஏசுவது. சப்பன்னா என்ன, வலா தசுப்புல்லதீன குர்ஆன்ல வருது. அதே மாதிரி சப்ப சத்தம் ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப மினல் கபாயிர் பெரும் பாவங்களில் இருந்தும் உள்ளதுதான் ஒரு மனிதன் தன்னோட வாப்பா உம்மாக்கு ஏசுறது. ஃபகால கைஃப யஸ்தும், இப்ப பாருங்க வாப்பா அம்மாக்கு எப்படி ஏசுவார், வாப்பா அம்மாக்கு எப்படி ஏசுவார்னு அவங்க கேட்டாங்க.
இப்ப நேரடியாக ஒருத்தர் ஏசினாலும் அதுல குர்ஆன் சொல்லுதானே வலத்தகுல்லஹுமா உஃப் உஃப் என்று கூட சொல்லக்கூடாது. வலத்தகுல்லஹுமா உஃப் உஃப் என்று சொல்லக்கூடாது. அப்ப சி சாதாரண ஒரு வார்த்தையை கூட ஒரு தாய் தந்தை சொல்லக்கூடாது. இது பாவம். சாதாரணமான ஒரு வார்த்தையை கூட சீன்னு கூட சொல்லக்கூடாது. அதாவது ஒரு வேலையை சொல்றாங்க அப்படி கூட சொல்லாதீங்க. அப்ப இது பாவம் விளங்குது. பெரும் பாவத்தில் உள்ளதுன்னு சொல்லி போட்டு சொன்னாங்க ஏசுறது. அது எப்படி வரும் தெரியுமா? நேரடியாக சின்னதை சொல்லி போட்டு நமக்கு சின்னது பாவம் தெரியும். அப்ப தாய் தப்ப முன்னுக்கு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தகாத முறையில் ஏசுறது எவ்வளவு பெரிய பாவம். அது இந்த வடிவத்திலையும் வரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நேரடியாக ஒருத்தன் ஏசா விட்டாலும் ஒருவர் கைஃப எஸ்துமுன் சஹாபாக்கள் கேட்ட பொழுது கால எஸ்துமு ரஜுல், இன்னொரு ஆளுக்கு ஒருத்தர் ஏசுவார். இப்ப நான் இன்னொரு ஆளுக்கு ஏசுறேன், திட்டுறேன், அவர் ஏண்ட உம்மாக்கு வாப்பாக்கு திட்டுறாரு என்று சொன்னால் இதுதான் நாங்க உம்மா வாப்பாக்கு திட்டுறது ஏசுறதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நான் ரெண்டு விதமா, ஒன்று நான் சொல்றேன், நான் ஒருவருக்கு தகாத முறையில பேசுறேன்டா அவரு சொல்றாரு உன் உம்மா உன் வாப்பா உன் வளர்த்து சரியில்லைன்னு சொன்னா இதுக்கு காரணமாக நான் ஆகிறேன்டா நான் உம்மா வாப்பாவை திட்டுறேன், அவன் திட்டுறதெல்லாம் நான் திட்டுறதாக எழுதப்படும். ஒன்று. ரெண்டாவது, நான் உம்மா வாப்பா இழுத்து அவனுக்கு பேசும்போது அவரும் இழுத்து பேசுவான். அப்ப அந்த வகையிலையும் வரும். ரெண்டு விஷயத்தையும் கவனிச்சுக்கணும். ஒண்ணு, நம்ம சும்மா பொதுவா அவனை திட்டி அவனை கோபம் உண்டாக்கி நீ அவன் சும்மா சில ஆட்கள வாயிலிருந்து எப்பயுமே தூசணம் வரும். அதான் இங்க சொல்லப்படையில இல்லையா? அது நஜீஸ். இப்ப பொதுவாக ஒருத்தர் கோபம் உண்டாக்கி தகாதமுள்ள அவருக்கு திட்ட ஆரம்பிக்கணும், அவர் பாப்பா அம்மா திட்டுறாரு, அப்படியும் என்ன செய்வார். ரெண்டாவது, நாங்க ஒரு ஆள் எப்படி அபாகு அம்மாவு ஒரு ஆளுக்கு நம்ம திட்டுனா அவர் என்ன செய்வார், இவருடைய அம்மா பாப்பாவுக்கு திட்டுவார். இதன் மூலமாக இவர் பெரும் பாவத்தை செய்வாரா ஆகிவிடுகிறார். அப்ப இந்த ஒரு செய்தியை நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது ஏன் இப்ப இன்னொரு ஹதீஸ சொல்றாங்க எப்படின்னா, அடுத்த ஹதீஸ பாருங்க. خير قال حدثنا محمد بن سلام قال اخبرنا مخلد قال اخبرنا ابن جريج قال سمعت محمد بن الحارث بن سفيان يزعم ان عروة بن عياض اخبره انه سمع عبد الله بن عمرو بن العاص يقول من الكبائر عند الله تعالى ان يستسب الرجل لوالده. இப்ப இந்த ஹதீஸை பாருங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அடுத்த ரிவாயத் 22வது, பெரும் பாவங்களில் இருந்து உள்ளது மினல் கபாயிர் இந்த அல்லாஹ்விடத்துல பெரும் பாவங்களில் இருந்து உள்ளதுதான் ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோருக்கு திட்டு வாங்கி கொடுக்கும் விதத்தில் நடந்து கொள்வது. அதாவது பெற்றோருக்கு யாராவது திட்ட வைக்கும் விதத்தில் ஒருவர் நடந்து கொள்வது என்பது பெரும்பாவத்தில் உண்டு. ஹதீஸ் புரியுதா? இப்ப நீங்க ஒரு செயலை செய்றீங்க, அந்த செயல் மூலமாக பெற்றோருக்கு யாராவது திட்டுறாங்களா இருந்தால் அந்த செயலை செய்வதனூடாக நீங்க பெற்றோர்களுக்கு திட்டுகிறீர்கள், பெரும்பாவம் செய்கிறீர்கள். அதாவது பெற்றோர்கள் திட்டப்படுவதற்கு நம்ம காரணமாயிட்ட யார் மகண்டாயிடுச்சு சொல்றாங்களா இல்லையா? ரோட்ல போற வாரம்லாம் திட்டிட்டு போறான், போற வாரம்லாம் அடிச்சுட்டு போறான், போற வாரம்லாம் நிம்மதியா விட மாட்டேன், யார் பெத்த பிள்ளைய அப்படின்னு சொல்றது இதானே. அதுவும் நாம் பெற்றோருக்கு திட்டு வாங்கி கொடுக்கிறோம், அது அல்லாஹ்விடத்தில் பெரிய பாவம். பெற்றோர்கள் திட்டப்படுவதற்கு நாம் காரணமாக இருப்பது உங்களுக்கு தெளிவான ஹதீஸ். வாலிதுன்னு வந்துட்டால் பொதுவாக வாலிதுன்னு வந்துட்டா உம்மா வாப்பாடு அர்த்தத்துக்குள்ள வந்துடும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், குறித்த உம்மா வாப்பாடு பிரிச்சு சொல்லப்பட்டால் உம்மா வாப்பாடு வரும். பொதுவாக வாலிதுன்னு வார்த்தை உம்மா வாப்பா ரெண்டு பேருக்கும் என்ன செய்யும், பயன்படுத்தப்படும். முதலாவது ஹதீஸை பாருங்க, ரெண்டாவது ஹதீஸை பாருங்க. ஒருவர் தாய் தகப்பனுக்கு திட்டுற விதம் எப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்தது இவர் காரணமாக அமைகிறார், ஆனா நியாயமான காரணம். சும்மா ரோட்ல போறவங்க திட்டுறாங்க, வாப்பா அம்மா திட்டுறாங்கன்னா அதுல நியாயமான காரணம் இருக்கணும். சும்மா எதுக்கு எடுத்தாலும் அது விதி விலக்கு, எதுக்கு எடுத்தாலும் திட்டக்கூடியவர்கள் அது பிழையாக அமைந்துவிடும். சொல்லுங்க, அது நீங்க கேள்வி நினைச்சு நான் சொல்றேன். தனித்தானே பெற்றோர்கள் டேக் கேர் பண்ற அந்த ஒரு ஏஜ் இருக்குல்ல, அப்போ அப்படின்னு சொல்ற அந்த வசனம் இருக்குது. அது நேரடியா நம்ம அது தொடர்பு கொள்ளலாம், கரெக்ட் ஆகிடும். வயசான பிறகு நிறைய இதுல அவங்களால முடியாத பட்சத்துல அந்த அவங்களை டேக் கேர் பண்ற அந்த அக்கறையில சில விஷயங்கள் ஒரு வயதுக்கு மீறின பிறகு கேட்கலாம், கேட்காம போகலாம்.
அந்த அந்த இதுல வந்து எந்த மாதிரியான நிலைப்பாடு இருக்கணும்? ஏன்னா அதுல வந்து அவங்க வந்து சில நேரங்கள் கண்டிப்பு குளிக்க வேண்டிய இருக்கணும்ல. குழந்தைங்க இது செய்ய சொல்லணும், அவங்கள வந்து குளிக்க சொல்லணும், சாப்பிட சொல்லணும், இந்த மாதிரியான விஷயங்கள் கூட வந்து விதிவிலக்குல வரலாமா என்னன்னு சொல்றது. என்ன சொல்றாங்கடா, இப்ப ஒரு நம்ம நல்லா இருக்கிறோம், மகன்மார் நல்லா இருக்கிறோம், பெற்றோர் கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களா இருக்கிறாங்க. இப்ப நம்ம அவங்களுக்கு நல்ல முறையில செய்யணும், எந்த ஒண்ணுமே அவங்களை திட்டக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியுது. இப்ப அவங்களுக்கு நல்ல வயசாயிருச்சு, நமக்கும் ஒரு வேலை வயசாயிருச்சு, இப்படி ஒரு கட்டம் இருக்கும். அல்லது வயசாகாம இருக்கிறோம், அவங்களுக்கு வயசாகி நல்ல வயசாகி ஒண்ணுமே பேச்சு கேட்காம இருக்கிறாங்க. அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையில் நம்ம எப்படி நடந்து கொள்றது? இதுல ரெண்டு விஷயம். ஒன்று நம்மள அறியாம வார உணர்வுகள், அநியாயம் உங்களால அப்படின்னு நம்ம அறியாம வாரது. இன்னும் ஒன்று நாம் அறிந்து வாரது, இவருக்கு ஒன்றும் வழங்குது இல்ல அப்படின்னு நம்ம திட்டுறது. இப்ப நம்ம அறியாம நம்மள அறியாம வரக்கூடிய அந்த அல்லது ஏதாவது அறியாம வந்துருச்சுன்னா அல்லாஹ் குற்றம் முடிக்க மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, வேண்டும் எவ்வளவுதான் அவங்க உங்களுக்கு தொந்தரவு தந்தாலும் அவர்களை நீங்க சீன்னு சொல்லாதீங்க, மனசால சொல்லிடாதீங்க. அதுதான் குர்ஆன் சொல்லுது. என்னதான் சரி, ஏன்னா வந்து ரெண்டு பருவம், ஆரம்ப பருவம் இருக்குதானே, குழந்தை பருவமும் 65, 70, 80 அந்த தள்ளாத வயதுக்கு போற பருவம் ரெண்டு ஒண்ணு. ஒரு வயசுல நீங்க 5 முறை கத்துவீங்க, ராவில 2 மணிக்கு அழுவீங்க. அப்ப அந்த டைம்ல உங்களை பெற்றோர் என்ன செய்வாங்க? எனக்குள்ள பசிக்குதுன்னு சொல்லிட்டு பால் ஊட்டுவாங்க, ஏதாவது தேவைன்னா மருந்துக்காக எடுத்துட்டு ஓடுவாங்க. பிள்ளைக்காகவே அந்த 3-4 வருஷம் கழிப்பாங்க. அந்த நிலையை தான் இவங்க உங்கள்கிட்ட இப்ப வந்திருக்கிறாங்க. அப்ப அதனால எப்படி சிறு பிராயத்தில் ரப்பி ரஹ்முமா கமா ரப்பயானி ஸகீரா அப்படி அல்ல கேட்க சொல்றத வாழ்க்கையை மாத்துங்க. சின்ன பருவத்துல என்ன எப்படி பாதுகாத்தார்களோ பராமரித்தார்களோ அது போன்று யாதான் இரக்கம் காட்டுங்கிறத நாங்களும் அதை காட்டணும். ஏன்னா நாங்க சின்ன பருவத்துல இருக்கும்போது அவங்க செஞ்சது நமக்கு தெரியாது. அதை எப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, அவங்க ஒண்ணுமே அறியாம நம்ம வான்னு சொன்னா போவாங்க, போற இடங்கள்ல நம்ம மெயின் ஹோல்ல சில நேரம் மனம் கழிச்சிருவாங்க. அப்படியெல்லாம் நிறைய இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு என்று உள்ள இடங்களை தாண்டி என்ன செய்வாங்க, அது மாதிரி ரொம்ப கோவப்படுவாங்க. இந்த நேரத்துல எல்லாம் நம்ம செயல்படுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு நடத்தைக்கும் அல்லாஹ்வுல மிகப்பெரிய கூலி இருக்கு. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஃபீமா ஃபஜாஹித், அவர்களுடைய விஷயத்துல நீங்க ஜிஹாத் செய்யுங்க, உங்களோட மனசோட போராடுங்க. சென்ற வகுப்புல பார்த்தோம், மனசோட போராடுங்க, அது பெரிய ஜிஹாத். அப்படி நீங்க செய்யறது அல்லாஹ்வோட பாதையில போராடுற களத்துல இருப்பதை போன்று. நினைச்சா அதை நம்ம நினைச்சிட்டீங்க அதுக்கு வேலையால வச்சு 2 பேரை வச்சு சம்பளம் கொடுக்குறதா இல்ல. நான் எந்த தாய் தகப்பனுக்கு உபகாரம் செய்யறது நான் ஜிஹாத்ல இருக்கு சமம். நிறைய பேர் வாழ தூக்கிட்டு எடுத்துட்டு போறதுக்கு ரெடி. ஆனா பெற்றோர்களை பராமரிக்கிறது இப்படி ஒரு நன்மை தரக்கூடியதுங்கிறதுல பராமரமா இருக்கு நம்ம பார்க்கணும். அதனால அந்த இடத்துல அவங்க என்ன செய்யணும், நல்ல முறையில கவனிக்கணும். ஒருவேளை நம்ம அறியாம வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்வான், மன்னிச்சுவான். எழுமாற அளவு நான் உங்களுக்கு எதுவுமே சொல்லாம கடைசி வரைக்கும், அதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, தாய் தந்தையர்களை என்ன பெற்றுக்கொண்டு சொர்க்கம் செல்லாதவன் அவன் நாசமாகட்டும்னு முன்னாடி ஹதீஸ்ல நம்ம பார்த்தோம். அப்ப எனவே அது சொர்க்கம் போறதுக்கான ஒரு வழி. நீங்க கேட்டதுக்காண்டி இந்த ஒரு செய்தி நான் சொல்லிடுறேன். அண்மையில நினைக்கிறேன், கொஞ்ச காலத்துக்கு முன்னால இந்த செய்தி சவுதியில நடந்த ஒரு செய்தி சோசியல் மீடியாவில ரொம்ப இதா இருந்தது, ஃபேமஸா இருந்தது. எப்படின்னா, ஒரு 2 சகோதரர்கள் வந்து பாப்பா பராமரிக்கிற விஷயத்துல கோர்ட்டுக்கு போறாங்க. இது நடந்தோ நடக்கலையே, அது ஒரு நல்ல செய்தியா நடந்ததாகத்தான் பதிவு செய்யப்பட்டீங்க. இது வரலாறு தானே, ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு சோசியல் மீடியாவில். அப்ப மூத்த மகனுக்கு 80 வயசு, 2ஆம் மகனுக்கு 70 வயசு. 2 பேரும் ஏன் கோர்ட்டுக்கு போறாங்கட்டா, எந்த வாப்பாவை சின்ன மகன் சொல்ல நான் தான் பராமரிப்பேன், மூத்த மகன் சொல்ல நான் தான் பராமரிப்பேன். சின்ன மகன் வாதம் என்னன்னா, அவர் 40 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் 80 வயசு வரைக்கும் 40 வருஷம் வச்சிருக்காரு. இதுக்கு பிறகு என்ன தாங்க, 2ஆவது மகன் எனக்கு தாங்க அப்படின்னு. இவர் மூத்தவர் சொல்லிட்டா நான் கொடுக்கவே மாட்டேன். இப்ப 2 பேரும் கோர்ட்டுக்கு போறாங்க. அப்ப ஜட்ஜ் நீதிபதி யோசிக்கிறாரு, என்னடா இது வழக்கெல்லாம் மாறித்தான் வரும், இன்னைக்கு இது வித்தியாசம் வந்துருக்கு, நான் சந்திச்ச வழக்கிலே இது ரொம்ப பெரிய கஷ்டமான வழக்காயிருக்குன்னு சொல்லி போட்டு மூத்தவரை கொடுங்க அப்படி அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்ப சின்னவர் ஒத்துக்கொள்ளைங்க. அதுக்கப்புறம் இவர்கிட்ட மூத்தவர்கிட்ட சொல்லி நீங்க இவ்வளவு நாள் வச்சிருக்கீங்க தானே, சின்னவரை கொடுங்க. கடைசியில இவங்க 2 இல்ல, நீங்க நீதியா இதுக்கு என்ன செய்யணும், தீர்ப்பு சொல்லணும். யோசிச்சு பார்த்தாரு. கடைசியில வந்து இவர் சொன்னாரு, சரி, முன்னுக்கு நிறைய நடந்திருக்கு. அப்ப இவர் கடைசியா தீர்ப்பு என்ன சொல்றாருன்னா, மூத்த மகன் 40 வருஷம் தானே, பிள்ளைகள் பராமரிக்கிறது வந்து அந்த பெற்றோர் பராமரிக்கிறது பிள்ளைகள் கடமை. இப்ப அவர் வாப்பாட கேட்கிறாரு தீர்ப்புக்கு முன்னுக்கு, உங்களுக்கு நீங்க யார்கிட்ட இருக்க விருப்பம்? வாப்பா சொன்னாரு, எனக்கு எல்லா பிள்ளைகளும் ஒண்ணுதான், யார்கிட்ட வேணாலும் இருப்பேன். இப்ப எப்படி தீர்ப்பு சொல்றது? அவர் நீதி சொன்னாரு, நீங்க வந்து இவ்வளவு நாள் எதிரி 40 வருஷம், அப்புறம்
இரண்டாவது பிள்ளை தேடி கேட்கணும் திருப்பி சொல்லிட்டாரு. இவர் மூத்தர் அழுது போட்டு நீதிபதியை பார்த்து சொல்லிக்கிறாரு, சொர்க்கத்துல ஒரு வாசலை நீங்க என்கிட்ட அடைச்சிட்டீங்க, நான் சொர்க்கம் போறதுக்கு இருந்த ஒரு வாசலை நீங்க அடைச்சிட்டீங்க திரும்பி அழ ஆரம்பிச்சாரு. அவர் பாக்குறாரு, என்ன நான் என்ன செய்யுது, நான் திருப்பி சொல்லி நான் கடைசி எனக்கு அவர் அதை நினைச்சு அவர் கவலைப்பட்டு அவர் நியூஸ் பேப்பர்லாம் வந்ததாக அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டீங்க. அப்ப அவர் யோசனை, என் வாழ்க்கையில நான் ஒரு சந்திச்ச விசித்திரமான ஆச்சரியமான அற்புதமான ஒரு வழக்கு இது, இப்படியும் இந்த காலத்துல பிள்ளைகள் இருக்கிறாங்க என்று சொல்லி அவர் சொல்றாரு. அவர் மூத்தவர கோணம் என்னடா இந்த ஹதீஸ் ஆனது, அதாவது அதப் முஃப்ரதுல 16வது ஹதீஸ், யார் ஒரு மனிதன் மன் அதரக வாலிதைஹி இந்தஹு அல் கிபர், வயது முதிர்ந்த நிலையில் ஒரு தாய் தந்தையை பெற்றுக்கொண்டு யார் அதன் மூலமாக சொர்க்கம் செல்லவில்லையோ அவர் நாசமடைந்து விட்டார். அப்ப வயது முதிர்ந்த தந்தையை பெற்று அதன் மூலமா சொர்க்கம் செல்ல போறாரு. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு நீதிபதியை பார்த்து, சொர்க்கம் போறதுக்கு எந்த ஒரு வாசல் நீங்க என்னை விட்டு அடைத்து விட்டீர்கள் என்று சொல்லி. அப்ப எனவே அவங்க அந்த சொன்ன வார்த்தை கூட இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை தான். அது அப்படி ஒரு நடந்த விஷயம். அதனால இயலுமான அளவு நம்மளால முடியுமான அளவு பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக சொர்க்கம் செல்ல நம்ம முயற்சிக்கணும். அதுல அவர்களுக்காக நம்ம சிரமப்படுற ஒவ்வொரு நொடியும் யுத்தகலத்துல ஜிஹாத்ல இருந்ததுடைய கூலியாக எழுதப்படும். அதை தாண்டி இன்னும் நிறைய சிறப்புகள் வேறு கிரந்தங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்த தலை பாருங்க, பாபு உகூபதி உகூகில் வாலிதைன். பாபு உகூபதி, உகூபன்னா தண்டனை, பாபு உகூபதி உகூகில் வாலிதைன். உகூபன்னா தண்டனை, உகூக்குன்னு சொன்னா என்ன, நோவினை. அல் வாலிதைன் பெற்றோர்களுக்கு நோவினை செய்வதனுடைய தண்டனை. பாருங்க, قال حدثنا عبد الله بن يزيد قال حدثنا عيينة ابن عبد الرحمن عن أبي بكرة عن النبي صلى الله عليه وسلم قال ما من ذنب أجدر أن يعجل لصاحبه العقوبة مع ما يدخر له من البغي وقطيعة الرحم. என்ன சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ما من ذنب أجدر, ஒரு மனிதனுக்கு ஒரு பாவம் அதனுடைய தண்டனை மறுமையிலும் சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த உலகத்திலே அதற்கான தண்டனை கொடுக்கப்படுவதற்கு மிக பொருத்தமான பாவம் இரண்டு பாவம். புரிஞ்சுட்டீங்களா? ஒரு பாவம் இருக்கிறது, மாமின்றம் எந்த பாவம் அஜர் மிக பொருத்தமானதாக அவருக்கு அந்த மனிதருக்கு அதனுடைய தண்டனை முற்படுத்தி உலகத்தில் கொடுக்கப்படும். அதே நேரம் மறுமையில் அவருடைய அதே பாவத்துக்குரிய தண்டனையும் சேமித்து வைக்கப்பட்ட நிலையில் இந்த உலகத்திலும் தண்டனை கொடுக்கப்படும் பாவம் இருக்கும் என்று சொன்னால் ரெண்டு பாவம். ஒன்று அநியாயம் செய்வது, பகி, அநியாயம் செய்வது, அடங்குறது, பிறருடைய சொத்துக்கள் அபகரிக்கிறது, அல்லது பிறர் அநியாயமா திட்டுறது, பிறர் அநியாயமா ஏசுறது, பிறர் அநியாயமா சந்தேகிக்கிறது, பிறருடைய விஷயத்தில் அநியாயம் செய்தால் இந்த உலகத்துல அதனுடைய வெளிப்பாடு தெரியும். அல்லாஹ் உலகத்துல தண்டிப்பான், மறுமையில் தண்டிப்பான். இரண்டாவது கதீஅத்துர் ரஹீம், குடும்ப உறவை துண்டிக்கிறது. அதுல சிரேஷ்டமானது தாய் தந்தை. தாய் தந்தையுடைய உறவை துண்டிச்சு குடும்ப உறவை துண்டிப்பவர்களுடைய அந்த தண்டனை இந்த உலகத்திலும் காட்டப்படும், மறுமையிலும் காட்டப்படும். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப பாருங்க, சாதாரண ஒரு விஷயம் அல்ல இது, சாதாரண ஒரு விஷயம் அல்ல. குடும்ப உறவை துண்டிக்கிறது, அநியாயம் செய்கிறது என்பது ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலும் கேடுதான், மறு உலகத்திலும் கேடுதான் என்பதை இந்த ஹதீஸ் சொல்லுது. அடுத்த தலை பாருங்க, பாபு தஅவத்தில் வாலிதைன். பாபு தஅவத்தில் வாலிதைன், பெற்றோர்களுடைய பிரார்த்தனை. இமாம் புகாரி தலைப்பை போடுறாங்க, 14வது தலைப்பு சஹீஹ் அல் முஃப்ரதுல, அதுல 17 பாருங்க, பெற்றோர்களுடைய பிரார்த்தனை. قال حدثنا معاذ بن فضالة قال حدثنا هشام عن يحيى وابن ابي كثير عن ابي جعفر انه سمع ابا هريرة يقول قال النبي صلى الله عليه وسلم 3 دعوات مستجابات لهن لا شك فيهن دعوة المظلوم ودعوة المسافر ودعوة الوالدين على ولدهما. பாருங்க, பெற்றோர்களுடைய பிரார்த்தனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 பிரார்த்தனைகள் 3 தஅவாத் முஸ்தஜாபாத் ஏற்றுக்கொள்ளப்படும்.
அதுல எந்த சந்தேகமும் இல்லை. லா ஷக்க ஃபீஹின், லா ஷக்க ஃபீஹின். ஒன்று தாவத்துல் மதுலூம், ஒன்று என்ன தாவத்துல் மதுலூம். மதுலூம் அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனை, அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனை அஞ்சு கொள்ளணும். இத்தகி தாவத்தல் மதுலூம். நம்ம யாருக்கு அநியாயம் செஞ்சிடக்கூடாது. அநியாயம் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அநியாயம் செய்துவிடக் கூடாது. அப்ப அநியாயம் செய்யப்பட்டால், இப்போ நான் ஒரு ஆள் அநியாயம் செஞ்சுட்டேன்னா அவர் பிரார்த்தனை செஞ்சா ஏற்றுக்கொள்ளப்படும். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அல்லாஹ்வுடன் ஏற்றுக்கொள்வார். லா ஷக்க ஃபீஹ். அது ஏற்றுக்கொள்ளப்படுற விதம் வித்தியாசமா இருக்கும், ஆனா ஏற்றுக்கொள்ளப்படும். இரண்டாவது வதாவத்து முசாஃபிர், முசாஃபிருடைய ஒரு பிரயாணியுடைய பிரார்த்தனை, ஒரு பிரயாணியுடைய பிரார்த்தனை. அடுத்ததாக வதாவத்துல் வாலித் அலா வலதிஹி, வித்தியாசமான அறிவுகள் இருக்குது. வதாவத்துல் வாலித் தாய் தந்தையருடைய பிரார்த்தனை. வாலிதின் வந்தா அங்க வந்துடும் மனைஜா. தாய் தந்தையர்கள் அலா வலதி அவருடைய பிள்ளைகளுக்காக பிரார்த்திக்கிறது. ரெண்டு விதமாக, ஒன்று சாதகமா பிரார்த்தித்தாலே ஏற்றுக்கொள்ளப்படும், பாதகமா பிரார்த்தித்தாலே ஏற்றுக்கொள்ளப்படும். நீ உருப்பட மாட்டாய்ன்னு சொன்னா உருப்பட மாட்டாய், லா ஷக்க ஃபீஹ், அதுல எந்த சந்தேகம் கிடையாது, ஏற்றுக்கொள்ளப்படும். நீ நல்லா வருவாய் என்றால் நல்லா வருவாய். அப்ப அதனால இந்த மூன்று பிரார்த்தனைகள் யார ஒண்ணு சொல்லுங்க. முதல்ல யாரு? அநியாயம் செய்யப்பட்டது. இரண்டாவது முசாஃபிர், முசாஃபிருடைய முசாஃபிர் பிரயாணியுடைய துஆ. மூணாவது தாய் தந்தையர் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செய்யற பிரார்த்தனை, சாதகமாக பாதகமாக. அப்படி செய்யக்கூடியது என்ன செய்யப்படும்? அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும். பிரயாணம் அதுல கேட்கப்படுற துஆ வேறு பல அறிவிப்புகள் இருக்குது. பிரயாணத்துல கேட்கப்படுற துஆ என்ன செய்யப்படும்? பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா மனிதன் உடல் ரீதியாக கஷ்டப்படுறான் இந்த மதுலூம் என்ற அடிப்படையில். முசாஃபிர் உடல் ரீதியாக அவன் பயணம் தூரம் சென்று போகும்போது அவன் கஷ்டத்துக்கு மத்தியில் இருப்பான். பொதுவாக அந்த கஷ்ட நிலையில் ஒரு மனிதன் உள்ளமெல்லாம் உடைஞ்சி அவனுடைய அவன் கஷ்டப்படுகின்ற சிரமப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது இந்த முசாஃபிர் பிரயாணம் வந்து கஷ்டமான ஒரு சந்தர்ப்பம். அந்த நேரத்தில் கேட்கப்படுற பிரார்த்தனைகள் என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்த ஹதீஸை பாருங்க. இது நம்ம கேள்விப்படுறதுதான் முக்கியமான ஒரு செய்தி, ஒரு சம்பவம், பெரிய சம்பவம் உண்டு. قال حدثنا اياش بن الوليد قال حدثنا عبد الاعلى قال حدثنا محمد بن اسحاق عن يزيد بن عبد الله بن قسيط عن محمد بن شرحبيل اخي بني عبد الدار النبي هريرة قال سمعت رسول صلى الله عليه وسلم يقول ما تكلم مولود من الناس في مهد الا عيسى بن مريم صلى الله عليه وسلم وصاحب جريج. قيل يا نبي الله وما صاحب جريج؟ قال فان جريجا كان رجلا راهبا في صومعة له كان راعي بقر يأوي إلى أسفل صومعته وكانت امرأة من أهل القرية تختلف إلى الراعي فأتت أمه يوما فقالت يا جريج وهو يصلي فقال في نفسه وهو يصلي أمي وصلاتي فرأى أن يؤثر صلاته ثم صرخت به ثانية فقال في نفسي أمي وصلاتي فرأى أن يؤثر صلاته ثم صرخت به ثالثة فقال أمي وصلاتي فرأى أن يؤثر صلاته فلما لم يجبها قالت لا أماتك الله يا جريج حتى تنظر في وجه المومسات ثم انصرفت فأتي الملك بتلك المرأة ولد فقال ممن؟ قالت من جريج. قال صاحب الصومعة. قالت نعم. قال اهدموا صومعته وأتوني به فضربوا صومعته بالفؤوس حتى وقعت فجعلوا يده إلى عنقه بحبل ثم انطلق به فمر به على المومسات فرآهن فتبسم وهن ينظرن إليه في الناس فقال الملك ما تزعم هذه؟ قال ما تزعم؟ قال تزعم أن ولدها منك. قال أنت تزعمين؟ قالت نعم. قال أين هذا الصغير؟ قالوا هذا هو في حجرها. فأقبل عليه فقال من أبوك؟ قال راعي البقر. قال الملك أنجعل صومعتك من ذهب؟ قال لا. قال من فضة؟ قال لا. قال فما نجعلها؟ قال ردوها كما كانت. قال فما الذي تبسمت؟ قال أمرا عرفته أدركتني دعوة أمي ثم أخبرهم. இது பெரிய ஒரு செய்தி. இதுல சுருக்கமாக இதனுடைய செய்தியை சொல்றோம் பாருங்க. நான் ஒரு சொல்லும் விட மாட்டேன் இன்ஷா அல்லாஹ். இந்த நம்ம அந்த ஹதீஸை படிக்கிறதுனால அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொட்டில் பருவத்தில் பேசியவர்கள் இல்லா ஈசா இப்னு மரியம், அதே மாதிரி சாஹிப் ஜுரைஜ். ஈசா இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஜுரைஜுடைய சாஹிப், ஜுரைஜோட சம்பந்தப்படுற அந்த குழந்தையும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை தவிர வேற யாரும் தொட்டில் பருவத்தில் பேசலைன்னு சொல்லி இந்த ரிவாயத்துல வருது. அதே மாதிரி இது வேற அறிவிப்புகள் வருகின்ற பொழுது சஹீஹ் புகாரில வந்து முஸ்லிமே வருது.
புகாரில 2550 வருது, முஸ்லிம் 3436 வருது இந்த செய்தி. அதுல வந்து இல்லா சலாசா 3 பேருக்கு வருது, இதுல வித்தியாசமா வருது. இந்த அறிவிப்பு பாருங்க. அப்ப இதுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதே மாதிரி சாஹிப் ஜுரைஜ் கீல யா நபி அல்லாஹ். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி குர்ஆன்ல வருதானே, மரியம் சூரா மரியம்ல ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி வருது. தொட்டில் பருவம்னு சொன்னா தொட்டில கொண்டு நாடப்படுறது என்னன்னா அந்த அதாவது உலக வளமையில பேச்சு வாரத்துக்கு என்ன கொஞ்சம் காலம் எடுக்கும். அது முன்னாடி பிறந்த உடனே பேசின பிள்ளைகள் இந்த இதுக்குள்ள அந்த கினாயத்தா மறைமுகமாக சொல்லப்படுது சூசகமாக. அப்ப ஒமா சாஹிப் ஜுரைஜ், ஜுரைஜ்னா யார், ஜுரைஜ்தா யார் என்று கேட்டாங்க. ஃபைன்ன ஜுரைஜ் இப்ப சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ரஜுலன் ராஹிபன் ஃபீ ஸௌமாத்தி லஹு. ஜுரைஜ் என்பவர் ஒரு துறவி, அவர் வந்து அவருடைய ஆசிரமத்தில் வணக்கம் செய்து கொண்டு இருந்தார். வேற அறிவிப்புக்குள்ள வித்தியாசமா வருது, அவரை யாருமே வழி கிடைக்க அந்த அளவு பெரிய இபாதத்துல மூழ்கி போயிருந்தார். இப்ப இதுல வாரதை மட்டும் இந்த செய்தியை மட்டும் நான் மொழிபெயர்க்கிறேன். இதோட சம்பந்தப்பட்ட நிறைய அறிவிப்புகள் வித்தியாசமா வருது, அதை நீங்க பூர்வ பாத்துக்கலாம். அப்ப ஜுரைஜ்னா யாரு, அவருடைய ஆசிரமத்தில் சௌமாண்ட ஆசிரமத்தில துறவியாக இருந்து கொண்டு நல்ல இபாதத்துல பக்குவமா இபாதத் செய்வதில திளைச்சு போயிருந்த ஒரு துறவி, தன்னை முழுமையா இபாதத்துக்கு அர்ப்பணிச்சவர். அப்ப அவர் அப்படி இருக்கிற நேரம் ராய் பக்கர், வேற அறிவிப்புகளை வேற ஆடு மேய்க்கிறது எல்லாம் வருது, ஆடுன்னு சொல்லி இது ராய் பக்கர் மேய்ப்பாளர், ஒரு மாடு மேய்க்கக்கூடிய ஒருவர். இந்த இடத்துல வரக்கூடியவன்னு சொல்லணும். மாடு மேய்க்கக்கூடிய ஒருவர் வந்து அவருடைய அந்த ஆசிரமத்து கீழ்ப்பகுதியில் மாடு மேய்க்கிறதுக்காக வந்துட்டார். அதுல தான் அவர் தங்கி இருந்து மாடு மேய்க்க ஆரம்பிச்சார். இப்ப அங்கு வந்து அந்த இடையன் ஆடு மேய்க்கிறவர், மாடு மேய்க்க என்ன சொல்லுவோம் இடையன். அப்ப அவரோட வந்து ஒரு பெண், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் தகாத முறையில் விபச்சாரம் செய்து தகாத முறையில் நடந்து கொண்டாள். யாரோட, ஆடு, அந்த மாடுன்னு இந்த அறிவாட்டில் மாடு மேய்க்கக்கூடிய அவரோட இடையனோட தொடர்பாகி இப்ப விபச்சாரம் செய்து விட்டார். இப்ப இந்த செய்தி அப்படி வச்சுட்டு இடையில ஜுரைஜுடைய சம்பவத்தை அந்த செய்தி சொல்றேன் பாருங்க. இப்ப ஜுரைஜ் இப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது, இந்த நிகழ்வு ஒன்று நடந்திருக்குது. அதாவது இந்த ஆட்டிடையனோட இப்படி என்ன தகாத உறவு நடந்து அந்த பெண் அப்படி இருக்கிறார், அப்படி ஒரு தகாத உறவை செஞ்சிட்டார் பெண். இப்ப ஜுரைஜ் அந்த ஆசிரமத்துல வணங்கி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் அவருடைய தாய் வந்தாங்க. ஃபாத்தத்துமு யௌமன், ஒரு நாள் வந்தாங்க. ஃபகாலத் யா ஜுரைஜ், ஜுரைஜ்னு கூப்பிட்டாங்க. வஹு யுஸல்லி, அவர் தொழுது கொண்டிருந்தார். இப்ப அவர் ஃபகால ஃபீ நஃப்ஸிஹி வஹு யுஸல்லி, அவர் தொழுது கொண்டே அவருடைய நஃப்ஸுக்குள்ள சொன்னாரு உம்மி வஸலாத்தி, உம்மாக்கு பதில் சொல்றதா தொழுகையை பூர்த்தி செய்யறதா. ஃபரஆ, அவர் எண்ணினார் ஐயுஸ்திர ஸலாத்தஹு, சரி நம்ம கண்டினியூ தொழுவோம் அப்படின்னு தொழுதார். சும்ம சரஹத் பி சானியா, வேற அறிவிப்புல அடுத்த நாள் வருது. இப்ப ரெண்டாவது விடுத்தம் வருது, இங்க ரெண்டாவது முறை கூப்பிட்டாங்க, ஜுரைஜ்னு கூப்பிட்டாங்க. ஃபகால ஃபீ நஃப்ஸி உம்மி வஸலாத்தி, உம்மாவா தொழுகையா, அதுக்கப்புறம் தொழுகையை முதன்மைப்படுத்தினாங்க. மூணாவது விடுத்தம் அப்படி கூப்பிட்டாங்க, உம்மி வஸலாத்தி, உம்மாவா தொழுகையா. அப்ப ஃபரஆ யுஸ்திர ஸலாத்து, தொழுது என்ன தொழுகையை தான் அவர் முற்படுத்தினார். ஃபலம்மா லம் யுஜிபா, 3 முறை 3 நாள் அப்படி பல மாதிரி. அப்ப இவ்வளவு 3 முறை இந்த இடத்துல 3 முறை கூப்பிட்டு விடை அளிக்கவில்லை. காலத், சொன்னாங்க யாரு, தாய் சொன்னாங்க லா அமாதக அல்லாஹு யா ஜுரைஜ் ஹத்தா தன்துர ஃபீ வஜ்ஹில் முமிசாத், அல்லாஹ் உன்னை மரணிக்க செய்யக்கூடாது, யா அல்லாஹ் என்னை மரணிக்க செய்யக்கூடாது ஜுரைஜே, விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்களுடைய முகத்தை நீ காணாத வரை. அப்படின்னா விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணுடைய முகத்தை காணாத வரை அல்லாஹ் உன்னை மரணிக்க செய்யக்கூடாது, கோபத்தில் அப்படி சொல்லி போயிட்டாங்க. சும்மன் சரஃபத், போயிட்டாங்க. இதை முடிச்சுட்டு ஒரு 2-3 விஷயம் இன்னைக்கு சொல்றேன். சும்மன் சரஃபத் என்ன, அவங்க போயிட்டாங்க. இப்ப இந்த சப்ஜெக்ட் அப்படி ஒரு தாயோட நடந்த விஷயம் என்ன ஒரு அப்படி வைங்க அந்த பாயிண்ட். இப்ப மேல உள்ள சம்பவத்தோட வாங்க. அந்த பெண் தகாத முறையில் நடந்து கொண்டால், இப்ப அந்த பெண் இப்ப வலதத் புள்ள ஒண்ணு கிடைச்சிச்சு, கற்பமுற்று, அந்த விபச்சாரத்தின் மூலமாக கற்பமுற்று கற்பமுற்றவுடனே அந்த பெண் வந்து அழைத்து கொண்டு வரப்படுகிறார். ஃபௌத்தியல் மாலிக் வித்தில்கல் மர்அதி வலதத், புள்ள பெற்ற உடனே பிள்ளை பெற்ற உடனே அரசரிடத்துல கொண்டு வரப்படுகிறார். ஃபக்கால், அரசர் கேட்டார் மிம்மன், வாப்பா யாருன்னு கேட்டார். மிம்மன் என்ன, யாரின் மூலமா கிடைச்சது. அந்த பெண் சொன்னா காலத் மின் ஜுரைஜ், இது ஜுரைஜ் மூலமாக கிடைத்தது, ஜுரைஜ் மூலமாக கிடைத்தது. கால அசாஹிபு ஸௌமா, அந்த ஆசிரமத்துல வணங்குற அந்த துறவியா அப்படின்னு கேட்டாங்க. காலத் நாம், கால இஹ்திமு ஸௌமாத்தஹு அத்துனி பிஹி,
மக்கள் அந்த அரச சபையில மக்களை பார்த்து சொன்னாங்க, போங்க போய் அந்த ஆசிரமத்தை உடைச்சு போட்டு அவனை பிடிச்சி இழுத்துருவாங்க. யார? ஜுரைஜ பிடிச்சி இழுத்துருவாங்க. فضربوا صومعته بالفؤوس حتى وقعت. இது கோடாரிகள் மூலமாக என்ன செஞ்சாங்க? அடிச்சு உடைச்சு அதை அப்படியே தரைமட்டமாக்கிட்டாங்க. கோடாரி அதோட பன்மை தான் இது. அப்ப فضربوا صومعته بالفؤوس حتى وقعت, உடைச்சு போனாங்க. فجعل يده الى عنقه بحبل. فجعل يده, அவருடைய கையை என்ன உனுக் கழுத்தோட சேர்த்து கயிறால கட்டினாங்க. சும்மன் துலிக பிஹி, பிறகு அவர் அப்படியே இழுத்துட்டு வந்தாங்க. இப்ப கொண்டு வார நேரம் இழுத்துட்டாங்க. ஆசிரமத்துல இந்த அரசபைக்கு வார அந்த இடத்துல எல்லாம் பாக்குறாரு, விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. அவரு அதாலதான் வாரார், கொண்டு வரப்படுகிறார். அவர் அவர்களை நிர்பந்தம், அவர் வார நேரத்தில் அப்படி முன்னால் நிற்கிறாங்க, பார்க்கப்படுது. அப்படி பார்த்த உடனே அவர் ஃபதபஸ்ஸம, யாரு? ஜுரை சிரிக்கிறார். அந்த விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்களும் பாக்குறாங்க, இவர் கொண்டு வரப்படும் அவங்களும் பாக்குறாங்க. இவரும் இப்படி போற நேரம் முன்னுக்கு இருந்தா வேற வழி இல்லை. அப்ப பார்த்துட்டு அவர் சிரிக்கிறாரு. இப்ப மக்கள் அந்த பெண்களும் பாக்குறாங்க. ஃபகால் அல் மலிக், இப்ப அரசர் கேட்கிறார், மாத சுமாரி, இந்த பெண் சொல்ற விஷயத்தில் நீ என்ன கருதுகிறாய்? கால ஜுரை கால ஒரு லஃப்ல சொல்ல மொழிபெயர்க்கிறார். கால அவர் சொல்றாரு மாதசும். அப்ப அரசர் கேட்கிறாரு ஜுரைஜிட்ட, இந்த பெண் விஷயத்துல நீ என்ன கருதுகிறாய்? இவ சொல்றாரு எப்படி அப்படின்னு. அப்ப ஜுரைஜிக்கு தெரியாது என்ன சொல்றாரு. மாதசும், அந்த பெண் என்ன சொல்றா, என்ன கருதுகிறாள், அவ என்ன நம்பிக்கையில என்ன பேசுகிறாள், அவ என்னத்தை சொல்ல வாரான்னு சொன்ன பொழுது கால அன்னவலதா மிக்க, இந்த புள்ள, அதாவது அவருடைய பிள்ளை, பெற்றெடுத்த பிள்ளை, அது உன் மூலமாகத்தான் கிடைத்ததுன்னு சொல்லி அவள் கருதுகிறாள், சொல்லுகிறாள் சொல்லி. ஒன்று நேரடியாக சொன்னா முன்னுக்கு சொல்லுவோம் அரபுல. அதே வார்த்தையை பெண்ணுக்கும் பயன்படுத்தும். அரபுல இப்ப பெண்ணுக்கு செய்தாள், நீ ஆணுக்கு செய்தார் அப்படி சொல்லுவோம். செய்தாள் அப்படிதான் சொல்லுவோம். அரபுல ரெண்டுமே அப்படி வரும். அந்த இடத்தை வச்சு நம்ம மொழி பெயர்க்கணும். புரியுதா உங்களுக்கு? பாருங்க, முதலாவது அப்படி வரும். மாதசும் ஆதிகி, இந்த பெண் விஷயத்து நீ என்ன சொல்கிறாய்? காலமா தசும், அந்த பெண் என்ன கருதுகிறாள் என்று யார்? ஜுரைஜ் கேட்கிறாள். அப்ப தசும் அன்னவலதஹா மின்க, அந்த பெண் என்ன கருதுகிறாள்? இந்த பிள்ளை உன் மூலமாக கிடைச்சது. அது சில மொழிபெயர்க்கும் போது இந்த நுட்பங்களை கவனிக்கணும். கால அந்தி தஸ்உமி, அப்ப ஜுரைஜ் அந்த பெண்ணை கேட்கிறாள். இப்ப நேரடியாக கேட்கும் பொழுது இப்ப படற்கையில தசும் வரும். முன்னுக்குள்ள நேரடியாக முகாத்தபாக இருக்கும் பொழுது, முன்னிலை இருக்கும் பொழுது தஸ்உமீன அப்படின்னு வரும். இப்ப ஜுரைஜ் நேரடியாக அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறாரு, நீ என்ன கருதுகிறாய்? கால அந்தி தஸ்உமீன, நீ இதை உண்மையிலே எப்படி சொல்றியா? நான் தான் இதுக்கு தந்தைன்னு, இந்த பிள்ளைய வாப்பா நான் தான், நீ சொல்றியா அப்படின்னு கேட்டோம்னா கால தவசுனா நான். ஜுரைஜிட்டையும் அதான் சொல்றேன் அந்த பெண். கால ஐநஹாத சகீர், அந்த புள்ள எங்கன்னு கேட்டார். சகீர் அந்த இடத்துல சின்னவர்னு அர்த்தம். ஆனா அந்த இடத்துல இந்த சகீர்ங்கிறது எங்க நேரடியா அதுக்கு போகும், சபிக்கு போகும். தொட்டில இருக்கிற மடியில இருக்கிற பிள்ளைக்கு போயிடும். அந்த லஃபல் உடனே என்ன செய்யும், அர்த்தங்கள் மாறும். ஐநஹாத சகீர், அந்த சின்ன பிள்ளைங்க. காலு ஹாதா ஃபீ ஹிஜ்ரிஹா, அவளோட மடியில. வேற அறிவிப்புகள்ல அந்த பிள்ளையை கேட்டோடனே பிள்ளையை கொண்டு வந்தாங்கன்னு வருது. இப்ப இந்த இடத்துல அவர் மடியில இருக்கக்கூடியதான் அந்த பிள்ளைன்னு சொன்ன பொழுது அக்பல அலைஹி ஃபகால, ஜுரைஜ் அப்படியே அவரை நோக்கி அந்த பிள்ளையை பார்த்து, வேற ஒரு அறிவிப்புல வருது வயிற்றுல அப்படியே விரலால குத்திட்டு கேட்கிறாங்க. இதுல இந்த அறிவிப்புல வந்து ஃபகால மன் அபூக, பெத்தெடுத்து அந்த புள்ள அப்பதான் பெத்தெடுத்து என்ன கொண்டு வந்து சபையில வைக்கப்பட்டு யார் வாப்பா என்கிற கேள்வி நடந்து முடியும், விசாரணை நடந்து முடியுது. சின்ன புள்ள பேசுமா? தொட்டில இருக்கிற ஆரம்ப 2 நாள் 3 நாள் இந்த காலப்பகுதி ஒரு கிழமை வச்சு கொள்ளுங்க, 2 3 4 5 சரியா வர இல்லை தெளிவாக. அந்த குஞ்சு புள்ளைகிட்ட போயிட்டு யார் கேட்கிறாரு? ஜுரைஜ். ஃபகால மன் அபூக, கொண்ட வாப்பா யாரு? கால ராயல் பகர், இந்த இடத்துல மாடு மேய்க்கிற இந்த இடையன் தான் என்னுடைய வாப்பான்னு யார் சொன்னது? குழந்தை பேசுது. இது புகாரில் வாருங்கள். இது நல்லோர்கள், சஹாபாக்கள், சலஃபுல் நல்லோர்களுடைய கராமத் என்று ஒன்று இருக்குது என்பது அஹ்லுஸ் சுன்னாவுடைய அறிஞர்கள் தஹ்கீக் பண்ணுவாங்க இதை வச்சு. அப்ப அந்த புள்ளை என்ன சொல்லுது? ராயல் பகர், இந்த இடத்துல ஆடு மேய்க்கக்கூடிய மாடு மேய்க்கக்கூடிய இந்த இடையன் தான் இந்த வாப்பான்னு சொல்லுது. காலல் மலிக், இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இந்த பெண் சொன்னது போய். அதே மாதிரி இது எல்லாமே சோடிக்கப்பட்ட கட்டுக்காதைன்னு சொன்ன பொழுது அரசர் சொன்னாரு, உங்களுடைய இந்த ஆசிரமத்தை நாங்க தங்கத்தால் அமைச்சு தரவான்னு கேட்டாங்க. தங்கத்தால கட்டித்தரோம், நீங்க உண்மையிலே நல்ல ஒரு ஆள், சாலிகான மனுஷன் தான், நாங்க உங்களுக்கு தங்கத்தால கட்டி தரவா? காலலா இல்ல,
கால மின் ஃபில்லா, வெள்ளியால கட்டி தரவா? காலலா. கால ஃபமா நஜில், அப்ப நாங்க என்ன செய்ய, நாங்க உடைச்சிட்டோமே, இப்ப நாங்க என்ன செய்யணும்? கால உத்துஹா கமா கானத், அது இருந்த மாதிரி கட்டித்தாங்க. புகாரி அறிவிப்புல வேற அறிவிப்புகள் வருது களிமண், களிமண்ணாலே கட்டித்தாங்க, அது போதும் எனக்கு, களிமண்ணாலே கட்டித்தாங்க. கால ஃபமல் லதி தபஸ்ஸம்து, அப்ப நீங்க வரும்போது ஏன் சிரிச்சீங்க? நீங்க சிரிச்சீங்க, அது என்ன காரணம்? கால அம்ரன் அரஃப்துஹு, எனக்கு ஒரு விஷயம் அந்த டைம்ல நான் அறிந்து கொண்டேன். அது என்னடா, என்ற உம்மாவுடைய பிரார்த்தனை எனக்கு பழித்து விட்டது சொல்லி போட்டு சும்மா அஸ்பரம் அந்த செய்தி அப்படியே ஜெரி சொல்றாரு. உம்மா வந்தது, கூப்பிட்டது, இப்படி உம்மா பிரார்த்தனை. அப்ப அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய தாய் சொன்னாதானே, அது நான் விபச்சாரியுடைய முகத்தை, இவர் யாரையுமே ஏறெடுத்து பார்க்காத ஒருவர் விபச்சாரியுடைய முகத்தை பார்க்கறது பெரிய தண்டனையா அம்மா கருதுனாங்க. அதனால அப்படி பிரார்த்தனை செஞ்சதுனால நான் அப்படியே பார்க்க நேரிட்டது, தாயுடைய பிரார்த்தனையினுடைய விஷயத்தில் பழித்து விட்டது. இந்த செய்தியை நம்ம ஒரு 3-4 மணி நேரத்துக்கு விளங்கப்படுத்தலாம். ஆனா எனக்கு அந்த நோக்கம் இல்லை. 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போறேன். இதுல ஒன்று பாருங்க, இப்ப உம்மா ஒரு விபச்சாரியுடைய முகத்தை பார்க்கறத உச்சகட்ட தண்டனையா நினைச்சு சொல்லிட்டு போறா இவர் விஷயத்துல. அப்ப ஒரு விபச்சாரியோட முகத்தை பார்க்கறது மிகப்பெரிய தண்டனை, அதை நம்ம விளங்கிக்கொள்ளணும். இன்னைக்கு சர்வசாதாரணமாக மொபைல் போனை வச்சுட்டு அந்நிய பெண்ணை பார்க்கறது, ஆபாச படங்களை பார்க்கறது எல்லாம் அது பார்த்தால் தண்டனை அல்ல, நீங்க பார்க்கறதே தண்டனை, அது பாவம் அல்ல, அது உங்களோட உள்ளம் செத்து போய்விட்டது. ஒரு பிச்சாரி ஒரு காட்சியை பார்க்கறதுனால அல்ல தண்டிப்பான்ங்கிறது அல்ல. இங்க பாருங்க, இவங்க என்ன சொல்றாங்க, நான் கூப்பிட்டு நீ பதில் சொல்ல இல்லையே, அதுக்காக ஒரு தண்டனை அல்ல, இதை தரட்டும்னு சொன்னாங்க. விபச்சாரம் செய்யறத சொல்லல, விபச்சாரியோட முகத்தை பார்க்கறது. ஒவ்வொரு நாளும் விபச்சாரியோட முகத்தை இன்னைக்கு போன்ல மொபைல்ல பார்க்கறதா இருந்தால் அவர் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார், உள்ளம் செத்து கொண்டிருக்கிறது. பார்க்க பார்க்க உள்ளத்துல ஒளி இல்லாம போகுது, அவருடைய பாவங்களினால் அவருடைய மனசக்தி இல்லாம போகுது, அவருடைய ரூஹானிய உயிரோட்டம் இல்லாம போகுது, தொழுகைய குஷுகுது இல்லாம போகும், பறிக்கப்படும். அப்ப பாருங்க, இந்த ஹதீஸ்ல நான் புரிஞ்சு கொள்றேன் இந்த செய்தி என்னடா, சாதாரண அவங்க எப்படி ஒரு பெரிய இபாதத்தாளி இவர் விபச்சாரம் செய்யணும் அல்லது இவன் அழிஞ்சு போன்னு சொல்லல, ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிறது, ஆபாசத்தோட மன இச்சையோட பார்க்கிறது என்பது பெரிய ஒரு தண்டனையாக கருதி சொல்லி அப்படி அது அதிரக்க தாவத்து மீன் அவர் உணர்ந்து கொள்றாரு. அப்ப எனவே ஒரு மனிதன் இப்படி பார்க்கிறதே ஒரு பெரிய தண்டனையாக கருதணும். அதனால பாவம் நம்ம தண்டனை கிடைச்சுதானே, அதை நாம செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கிடைச்சு நான் மன்னிக்கப்படும் அப்படி நினைச்ச கூடாது. பாவமே தண்டனை என்றால் அப்ப அந்த பாவத்துக்குரிய தண்டனை எப்படி புரியுதா உங்களுக்கு? முன்னது ஹதீஸ பாருங்க, அதாவது சில தண்டனைகள் நேரடியாக அல்லாஹ் என்னென்ன இதை தருவான் என்பதை தாண்டி அது வேறு பல விஷயங்களை தாக்கம் செலுத்தும், வேறு பல விஷயங்கள தாக்கம் செலுத்தும் என்பது கொஞ்சம் ஒரு விஷயம். ரெண்டாவது, இதுல ஒரு ஃபிக்ஹ் இருக்குது. நீங்க தொழுகிறீங்க, தொழும் பொழுது உம்மா கூப்பிடுறாங்க, அல்லாஹ் முக்கியமா தொழுக முக்கியமா? அல்ல, தொழுக முக்கியமா உம்மா முக்கியமா? அல்லாஹ் முக்கியமா உம்மா முக்கியமா? இப்ப எப்படி இதை புரிஞ்சு கொள்றது? சொல்லுங்க. ரைட், ஃபர்த் வாஜிப், ஃபர்த் தொழுகை வாஜிப். அதை தொழும் பொழுது அல்லாஹ்வுடைய கடமையும் தாயுடைய கடமை, தாய்க்கு விடையளிப்பது வாஜிப், தொழுகிறது வாஜிப். ஃபர்லான தொழுகை தொழும் பொழுது மனிதன், அதாவது ஹுக்கூக்குல் இபாதுடைய விஷயத்துல வர வாஜிபா அல்லாஹ்வுடைய விஷயத்துல வர வாஜிபானா அல்லாஹ்வைத்தான் முற்படுத்தணும். ஃபர்லான தொழுகை முதல்ல வீட்டுல தொலைய கூடாது, வீட்டுல தொலைய கூடாது, ஜமாத்து பள்ளியா தொழணும், இதான் விஷயம் அடிப்படை. ஒரே தங்கடத்துல நீங்க தொழுவுறீங்கடா இப்ப துடிக்க கூடாது. ஏன்னா இப்ப ரெண்டு முரண்பாடு, அதாவது ரெண்டு தாயுடைய கடமையா அல்லாஹ்வுடைய கடமையானா அல்லாஹ் தான் முற்படுத்தணும். நஃபிலான வணக்கங்கள் என்று வரும்போது இது நஃபில் தான், தாய்க்கு விடையளிக்கிறது வாஜிப். நஃபிலும் வாஜிப் முரண்படும் பொழுது தாய்க்கு நீங்க என்ன செய்யுங்க, பதில் அளிக்க வேண்டும். இப்ப நீங்க கடைசி அத்தியாயத்துல இருக்கிறீங்கன்னா புரிந்துணர்வோட என்ன சலாம் சொல்லிட்டு போகலாம். அப்படி நீங்க தக்பீர் கட்டுறீங்க, உம்மா அழைக்கிறாங்கன்னா உம்மாக்கு பதில் சொல்லுங்க, அதுதான் சரியான சட்டம். அத இந்த சட்டத்தை, இந்த ஹதீஸை வச்சு, இந்த செய்தியை வச்சு அறிஞர்கள் அந்த சட்டத்தை சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுக்குரிய சட்டங்கள், இதோட சம்பந்தப்படுற நிறைய செய்திகள் எல்லாம் இதுல இருக்குது. நமக்கு இந்த இதுக்கு விளக்கம் சொல்றது இப்ப நான் நோக்கமாக கருதையில் நம்ம அடுத்த ஹதீஸுக்கு போவோம். நிறைய சந்தேகங்கள் இதுக்குள்ள உள்ளதுக்குள்ள இருக்கும், இப்ப கேட்காதீங்க சரியா? பாபு 15வது தலைப்பு, பாப் அர்தில் இஸ்லாம் அலல் உம்மின் நஸ்ரானியா. ஒரு நஸ்ரானிய கிறிஸ்தவ தாயாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைப்பது, இது தலைப்பு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி போட்டியில தலைப்பு. பாருங்க, قال حدثنا ابو الوليد هشام بن عبد الملك قال حدثنا إكرمة بن عمار قال حدثني ابو كثير السهيمي قال سمعت ابا هريره يقول ما سمع بي احد يهودي ولا نصراني الا احبني
إن أمي كنت أريدها على الإسلام فتعبى فقلت لها فأبت فأتيت النبي صلى الله عليه وسلم فقلت ادعو الله لها فدعا فأتيتها وقد أجافت عليها الباب فقالت يا أبا هريرة إني أسلمت فأخبرت النبي صلى الله عليه وسلم فقلت ادعو الله لي ولأمي فقال اللهم عبدك أبو هريرة وأمه أحبهما إلى الناس. خير. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, என்ன மா சமியபி அஹது, என்ன பத்தி கேள்விப்பட்டு அது யகூதியா இருந்தாலும் சரி நஸ்ரானியா இருந்தாலும் சரி, அப்படி யாராவது என்னை பத்தி கேள்விப்பட்டால் இல்லா ஹப்பனி, அவர் என்னை நேசித்தே தீருவார், என்னை நேசித்தே தீருவார். அப்புறம் வழிகட்டில் இருக்கிறவங்க அபூஹுரைரா காஃபிர் லெவலுக்கு வச்சு பாக்குறாங்க. வழிகட்டில் இருக்கக்கூடிய அக்கீதால வழிகட்ட பிரிவுலாம் பேர சொல்லலாம் உங்களுக்கு தெரியும். அந்த லெவலுக்கு அவரை பதுவா செய்யறவங்க போயிறாங்க. இந்த இடத்துல இந்த ஹதீஸ் எப்படி புரியணும் என்றால், மாசமியபி அஹதுன், சரியாக என்னை யார் கேள்விப்படுகிறாரோ, ஒருவரை பிள்ளையாவும் சொல்லலாம் தானே. இப்ப நாங்க அஹ்லுசுன்னாவுடைய யாராவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லும் பொழுது துஆ செய்வோமா நேசிப்போமா இல்லையா? துஆ செய்வோம் நேசிப்போம். அப்ப இது அந்த அர்த்தத்துல தான் சொல்லப்படி, வழிகடர்கள் நேசிக்கிறது நேசிக்காமிக்கிறது அல்ல அர்த்தம். அப்ப சரியாக தூய்மையான மனசோட யகூதியோ நஸ்ரானியோ தூய்மையான மனசோட அபூ ஹுரைரா பத்தி கேள்விப்பட்டால் வன்மத்தை வச்சுட்டு மனமுரண்டாக கற்கிறது அல்ல, தெளிவான முறையில் அது யாராக இருந்தாலும் நீதியான முறையில் யாராக இருந்தாலும் எந்த மதத்திலேருந்து நம்ம சொல்லணும் அவன்கிட்ட அந்த சரியான களிமா மட்டும் இல்லை அடுத்ததெல்லாம் கரெக்டா செய்யறாங்க அப்படின்னு சொல்லுவோம், நம்ம உதாரணத்துக்கு சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி மனசாட்சி உள்ளவங்க யாராக இருந்தாலும் நல்ல முறையில் கேள்விப்பட்டார் அவர் என்னை நேசிப்பார். ஏனது இன்ன உம்மி என்ற தாய் குந்து உரீதுஹால் இஸ்லாம் ஃபதபா, நான் உம்மா இஸ்லாத்துக்கு வரணும் என்று நினைச்சு இஸ்லாத்தை நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஃபதபா, அவங்க மறுத்தாங்க. யாரு? தாய் மறுத்தாங்க. ஃபதபான்னா என்ன? தாய் மறுத்தாங்க. ஃபகுல்து லஹா ஃபஅபத், நானும் அவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி பார்த்தேன், என்ன அவங்க மறுத்தாங்க. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தேன், யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபகுல்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க உதுல்லாஹ லஹா, அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. ஃபதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. இப்ப நான் ஃபஅதைத்துவா, தாயிரத்துல வந்தேன், அவங்க அந்த அறை அவங்க வீடு மூடப்பட்டிருந்தது, வீடு மூடப்பட்டிருந்தது. உள்ளுக்குள்ள இருந்து அவங்க தாய் சொல்றாங்க, ஃபகாலத் யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவே, இன்னி அஸ்லம்து, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன், நான் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டேன். இப்ப அக்பர்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இதை நான் என்ன செஞ்சேன் சொன்னேன். ஃபகுல்து, சொல்லிவிட்டு சொன்னேன், உதுல்லாஹ லி வலி உம்மி, எனக்காகவும் என்னுடைய தாய்க்காகவும் துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஃபகால, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம அபுதுக அபூ ஹுரைரா, யா அல்லாஹ் உன்னுடைய அடியார் அபூ ஹுரைரா, வ உம்முஹு அவருடைய தாய்க்கும் யா அல்லாஹ், அஹிப்பஹுமா இலன்னாஸ், மக்கள் மத்தியிலே அவங்க ரெண்டு பேரை பத்தி உள்ள நேசத்தை நீ போட்டு விடு, அந்த ரெண்டு பேரை நேசிக்கக்கூடிய ஒரு நிலையை மக்கள் நீ ஏற்படுத்தி விடு என்பதாக பிரார்த்தித்திருக்கிறார்கள். அந்த செய்தி சஹீஹானது. இந்த செய்தியோட மேலதிகமா வர செய்தி முஸ்லிம்ல வருது, 2491 இதே செய்தி முஸ்லிம்ல விரிவாக வருது. சஹீஹான செய்தி. இதுல இந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு செய்தி தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க இந்த தலைப்புக்குள்ள. அதாவது நஸ்ரானிய கிறிஸ்தவ தாயான தாய்க்கு இஸ்லாத்தை எத்தி வைக்கிறதுன்னு சொல்லி ஒரு செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் வேறு அறிவிப்புகள் முஷ்ரிக்கான தெளிவா வருது, இணை வைக்கக்கூடிய தாயாக இருந்தாங்கன்னு சொல்லி. அப்ப முஸ்லிம் அறிவிப்புல வருது இணை வைக்கக்கூடிய தாய்ன்னு சொல்லி. அது 2491 செய்தியில குந்து அது உம்மி இலல் இஸ்லாம் வஹிய முஷ்ரிகா, என் தாயை நான் இஸ்லாத்துக்கு அழைத்துக் கொண்டிருந்தேன், அவங்க இணை வைக்கக்கூடிய பெண்ணாக இருந்தார்கள் செய்தி முஸ்லிம்ல வருது. அப்ப நஸ்ரானியான தலை போட்டிருக்கிறாங்க, வேற எந்த செய்தியுமே கொண்டு வரல. ரைட். பொதுவாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொதுவா பெரிய ஒரு கண்ணோட்டத்துல அவங்க என்ன செய்யறாங்க போட்டுட்டு இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்ப முஷ்ரிகான்னு சொல்லும் பொழுது இப்ப நசரானி அஹ்லுல் கிதாப் தான், ஆனால் அவங்க 3 சிலைகள் வரும்போது முஷ்ரிக்காக அவங்க ஆகி விடுவார்கள், இந்த அர்த்தத்துக்குள்ள வந்துருவாங்க. ஹைர். அடுத்து பாருங்க, பாபு பிர்ருல் வாலிதைன் பாத மௌதிஹிமா, தாய் தந்தையர்கள் மரணித்த பின்னால் அவர்களுக்கு உபகாரம் செய்வது. தாய் தகப்பன் மரணித்த பின்னால் அவர்களுக்கு உபகாரம் செய்வது. இப்ப இந்த ஹதீஸ பாருங்க, இதுல இடையில வரக்கூடிய செய்திகள் பலவீனமான செய்திகள் இருக்குது. 35வது செய்திலாம் பலவீனமானது. அதுல அந்த 4 விஷயங்கள் வரும்.
ஹிசால் அர்பான்னு சொல்லி வரக்கூடிய செய்தி நிறைய பயன்களை சொல்லுவாங்க. ஆனால் அந்த செய்தி பலவீனமானது. حدثنا أبو نعيم قال حدثنا عبد الرحمن بن الغسيل قال أخبرني أسيد بن علي بن عبيد النبي أنه سمع. இந்த ஹதீஸ் பலவீனமான. 35 36 பாருங்க. பாபு பிர்ரில் வாலிதைனி பஅத மௌதிஹிமா, தாய் தந்தையர் மரணிச்ச பின்னால் அவர்களுக்கு உபகாரம் செய்வது. அதுல அந்த ஹதீஸ் 36வது ஹதீஸ் قال حدثنا أحمد بن يونس قال حدثنا أبو بكر عن عاصم عن أبي صالح عن أبي هريرة قال ترفع للميت بعد موته درجته فيقول أي رب أي شيء هذه فيقال ولدك استغفر لك. سبحان الله. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு மனிதர் மரணிச்ச பின்னால அவருடைய தரஜா உயர்த்தப்படும். மரணிச்ச பின்னால தரஜா உயர்த்தப்படும். இப்ப காபிரா முஷ்ரிகா மரணிச்சா அந்த தரஜா உயர்த்தப்படாது. நரகவாதியா மரணிச்சாலும் தரஜா உயர்த்தப்படாது. அவர் பாஸ் ஆகிக்கணும். இப்ப இவர் சிறுக்கோட அல்லது ஒரு பாவியா நரகவாதியா மரணிச்ச பிறகு தரஜா உயர்த்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாஸ் ஆன பிறகு அவருடைய தரஜா என்ன செய்யும்? உயர்த்தப்படும். ஃபயகூல் ஐ ரப் ஐ ஷிஹாதி, இது என்ன யாரா, இது எப்படி நடக்குது, எப்படி சாத்தியம், நான் செய்யல இந்த அமல் எல்லாம், எங்க தரஜா உயருது அப்படின்னு அவர் கேட்கின்ற பொழுது ஃபயகால் அவருக்கு சொல்லப்படும், உன்னுடைய பிள்ளை உனக்காக இஸ்திக்ஃபார் செய்து கொண்டு இருக்கிறார். உன்னுடைய பிள்ளை உனக்காக இஸ்திக்ஃபார் செய்து கொண்டு இருக்கிறார். இந்த செய்தி இதில் அபூ ஹுரைரா கால் வந்தாலும் இந்த ஹதீஸ் மௌகூஃபாக பதிவு செய்யப்பட்டாலும் வேற அறிவிப்புகள் மர்ஃபூஆ வருது. மௌகூஃபா இந்த செய்தி இருந்தாலும் ஹுக்முல் மர்ஃபூல இருக்கும். சட்டம் அடிப்படையில் அது ரசூலுல்லாஹ் சொன்னதாக தான் கருதப்படும். அப்ப அந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ். இப்னு மாஜாவிலே வருது. ஸஹீஹுல் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதுலயும் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி சஹீஹ் சொல்றாங்க. ஹைர் ரைட். அப்ப இதுல பெற்றோர்களுக்கு அவர்கள் மரணித்த பின்னால் ஒரு பிள்ளை இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக அவருடைய தரஜா உயர்த்தப்படுகிறது. நம்ம பெற்றோர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்வது என்பது அவர்கள் மரணித்த பின்னால் அவர்களுக்கு செய்கிற உபகாரம் என்பதையும் நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இப்ப 27 ஹதீஸ் முடிச்சிருக்கிறோம் 3 வாரத்துல. இன்ஷா அல்லாஹ் 28வது இதே தலைப்பு, அதாவது பிருல் வாலிதைன் பாத மௌதிஹிமா, பெற்றோர்கள் மரணிச்ச பின்னால அவர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய நல்லுபகாரம் என்ற அந்த தலைப்புக்கு இன்னும் 4 செய்திகள் இருக்குது. மொத்தம் 4ல 3 செய்திகள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரம் அதை பார்ப்போம். எனவே எல்லாமே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெற்றோர்களை குறித்தே தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இவ்வளவு ஹதீஸ்ல எழுதி இருக்கிறார்கள். அப்ப பெற்றோர்களுக்கு மார்க்கம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது, அவர்களோடு எப்படி நம்ம நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் என்பதையெல்லாம் பல்வேறு கோணங்கள்ல பல்வேறு தலைப்புல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அணுகியிருக்கிறார்கள். நம்ம இதை எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிற நோக்கத்துல நம்ம இன்ஷா அல்லாஹ் இதை படிப்போம். அதை இன்ஷா அல்லாஹ் படிச்சதை வாழ்க்கையில கொண்டு வருவோம். அல்லாஹ் தஆலா அறிந்து அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக நம்ம எல்லோரையும் ஆக்கிடுவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.